அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 67 கலை மற்றும் அறிவு கல்வி கொடுத்திருக்கிறோம் மக்களுக்கு. அதோட 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். 21 பாலிடெக்னிக். இந்த பகுதியிலும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவு கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கொடுத்திருக்கா இல்லையா? ஒரு மக்கள் சொன்னாரு, 5 நாளைக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி படிப்பு கஷ்டம் கொடுக்கிறாரு. கஷ்டமா இவ்வளவு கல்வி நான் கொடுத்திருப்போம். ஸ்டாலினாவே உங்களால் ஒரு மருத்துவமனை கொண்டு வர முடியுதா? ஒரு மாவட்டத்தை உருவாக்க முடியுதா? ஒரு விவசாயி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்று 4 மாவட்டத்தை கொடுத்தான். மருத்துவர்களுடைய ஆராய்ச்சி அரசு மருத்துவமனை இப்படி ஏராளமாக கொடுத்திருக்கிறோம். இந்த பூமியை மதிப்பதற்கு ஆட்சியில போனாங்க. ஹைட்ரோ கார்பன் நீட்டு விவசாய பொருட்கள் இந்த பூமி ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சர் இருக்கும் போது தொழில்துறை அமைச்சர் இருந்தார். அவர் முன்னிலையிலே போட்டார். முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் விவசாயி, பூமிக்கு அருமை எனக்கு தெரியும். ஆகவே அந்த பூமியை காப்பதற்கு, விவசாய விளைவுகளை காப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் நிலத்தை கொடுத்து இனி எந்த கொப்பனாலும் நிலத்தை அழிக்கக்கூடாது. ஸ்டாலின் நிலத்தை மறுப்பதற்கு ஒப்பந்தம் போட்டார். உங்களுடைய பாதுகாப்பதற்கு அண்ணா அரசு பாதுகாப்பு வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் திட்டம் இது எந்த அரசாங்கம் இருந்த அரசாங்கமே நீங்களே முடிவு பண்ணி. அது மட்டுமல்ல, காவிரி நதிநீர் பிரச்சனை டெல்டா மாவட்டம் நீங்க நீர் இருந்தால்தான் விவசாயம் செய்ய முடியும். அப்படி இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில 50 ஆண்டு காலம் சட்டம் போராட்டம். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுக்கு சாதகமா விவசாயிகளுக்கு உருவாக்கிய அளவுக்கு நல்ல தீர்ப்பை பெற்றுள்ள அரசாங்கம் அண்ணா எவ்வளவு நான் நினைக்கிறேன். அருமையான சாலைகள், பாலங்கள், தடுப்பணை, இந்த தடுப்பணை கூட திறக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சிறந்த ஆட்சி கொடுத்தாரோ, குடும்பத்துக்கு சிறந்த ஆட்சி கொடுக்கிறார். நாட்டு மக்கள் அல்ல. அது மட்டுமல்ல, குடிமக்கள் திட்டம். இது ஏழை நிறைந்த மாவட்டம். நம்முடைய மக்களுக்கு தண்ணீர் தேவை. அப்படி வறட்சியான காலத்தில் நீர் சேமிக்க வேண்டும். பல ஆண்டுகளாக ஏழை தூர்வாரம் நடந்தது. அதையெல்லாம் தூர்வாரி அரசாங்கம் அந்த தூர்வாரின பொழுது அந்த மண்ணெல்லாம் விவசாயிகள் இலவசமாக நீக்கும். இதை விட என்ன வேணும்? நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சு போயில்லையா? நீ வரும்போது பார்த்தேன். அழகா நம்முடைய குழந்தைகளை டெஸ்ட் படிக்கும் போது அரசு பள்ளி படிக்கிற குழந்தைகளை நான் தான் அந்த தனியார் பள்ளிக்கு இணையான அரசு பள்ளி இருக்கணும். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் அதுதான் அற்புதமாக சீருடையை அமைத்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏனைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் ஆரம்ப மொழி அதிகமாக திறந்தோம், நடைமுறை அதிகமாக திறந்தோம், உயர்கல்வி அதிகமாக திறந்தோம்.